ஹலோ காய் சராங்கே நான் தான் உங்கள் லவ்லி எல்லாரும் இருக்கீங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜிமினோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் ரொம்ப கலக்கலன்னு பேச விரும்பல. நம்ம இப்போது எஃப்எஃப்குள்ளே போகலாமா? இந்த எஃப்எஃபோட நேம் பார்த்தோம் அப்படின்னா அரக்கன் மேன், ஐ மீன் ஃபோர்ஸ் மேரேஜ் வித் அரக்கன் மேன் பார்ட் 9 ஆர் 8, எனக்கு தெரில 8 ஆர் 9 தெரில. ஓகே, ஏதோ ஒன்று நான் கரெக்டாக பார்த்து போட்டுருவேன் நம்ம. ஓகே ரைட், ரொம்ப வளவலகான்னு பேசணும்னா நம்ம லாஸ்ட்டாக இந்த பார்ட்டில் வந்துட்டு லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துப்போம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஜெமீனுக்கு வந்துட்டு ஒரு லவ் க்ரியேட் ஆகிருக்கும் இல்லையா, அதாவது அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு ஒரு லவ், அதாவது நிலான்னு ஒரு கேரக்டர். ஸோ அவர் வந்துட்டு அந்த பொண்ணு நிலா அவ கூட வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருந்திருப்பார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கூட க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போது ஒன் டே வந்துட்டு அந்த வழக்கம் போல் அந்த கஃபேக்கு வந்து போயிருப்பார். ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்திருக்காது. ஒரு 2 டேஸாகவே கண்டினியூஸாக வந்திருக்க மாட்டா. ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும். என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையேன்ற மாதிரிட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்திருப்பார் இல்லையா. ஸோ நான் அவருக்கு வந்துட்டு டேங்கிட்ட வந்துட்டு ஏதாவது பண்ண சொல்லியிருப்பார். ஸோ டேங்கும் போயிட்டு அந்த கஃபே மேனேஜர்கிட்ட போயிட்டு நம்பர் வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு நம்பரும் அப்புறம் அந்த அட்ரஸும் வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ இப்போ அந்த அட்ரஸ்க்கு போய் நம்ம வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். 2 பேரும் இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு தான் கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம அதில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேங்கும் ஜிமினும் அப்படியே தான் அந்த பொண்ணோட வீட்டை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த டோர், ஐ மீன் காலிங் பெல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. டேங்க் தான் நின்று ப்ரெஸ் பண்ணிட்டுருக்காரு, ஜிமின் வந்து டேங்க்கு பின்னாடி நிற்கிறாரு. ஓகே, இப்போ வந்து டேங்க் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ டோரும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா வேறு பொண்ணு வந்து நிற்கிறா. டேங்க் வந்துட்டு என்ன இது வேறு பொண்ணு தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட்டாகவே பார்த்துட்டு நிலாவா நிலாலாம் நைட்டு தாங்க வரும். எங்கே அது நைட்டு தான், நைட்டு தான் நிலா வந்துட்டு வெளியே இருந்தால் வானத்தில் இருப்பாருங்க, அந்த இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதவை பூட்டிகிட்டு போயிட்டா. டேங்க் ஒன்றும் புரியல, என்ன பண்ணுது இந்த பொண்ணு அப்படிங்கிறப்பட்டு ஜிமின் அப்படியே ஒரு லுக் விடுறாரு. ஜிமின் வந்துட்டு என்னடா சொல்லு, கேளுடா நிலாவை கேளுடா, நிலா இருக்கால கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி இருந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரு. டேங்காயி இரவு வாரேன் அப்படின்ட்டு மறுபடியும் வந்துட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. டேங்க் வந்துட்டு இங்கே நிலா அதான் சொன்னால வெளியே வானத்தில் இருக்க பாருன்னு. அது இல்லைங்க, நிலான்னு ஒரு பொண்ணு. நிலா பொண்ணா அப்போலாம் இங்கே யாரோட போடா அப்படின்னு சொல்லிட்டு கதை சாத்த போகிறா. அப்போது அவர் வந்துட்டு கதை வந்து டக்குன்னு பிடிச்சிட்டாரு. அவள் மூடுறதுக்குள்ளே பிடிச்சிட்டாரு. ஏங்க கேட்க விடுங்கங்க, நிலான ஒரு பொண்ணு, அவங்க அட்ரஸ்ஸு அவங்க வீடு தானே, அட்ரஸ் கரெக்டாக தான் இருக்குது, இதே மாற்றிக்கிட்டு எதுவும் வாங்கிட்டு வந்துட்டேடா அப்படின்ட்டு ஜிமின் வேறு கத்துறாரு. அவர் பார்த்தா ஆனால் அது அந்த அட்ரஸ் தான், கரெக்டாக தான் இருக்குது அட்ரஸ்ஸு. டேங் வந்து பார்த்து ஏங்க அட்ரஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, யார் அந்த நிலா எங்கங்க, நீங்கள் யாருங்க அப்படின்ட்டு அவர் வந்து அந்த பொண்ணு கேட்கும். நீ மேலே யார்ரா மயிறு, ஏன்ட்ட யாருன்னு கேட்டுட்ருக்கேன், நான் யாருன்னு கேட்டுட்ருக்கேன், ஒன்று மேலே ஓடி போயிரு அப்படின்ட்டு அவள் வந்து கத்திகிட்ருக்கா. டேங்கா இந்த மாதிரியா ரொம்ப தேயுதேங்க மாதிரிட்டு மனசுக்குள்ளேயே கும்பிட்டுருக்காரு. வெளியே வந்துட்டு டக்குன்னு பேசலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு காரியம் ஆகணும். நிலா எங்கே இருக்கா, நிலா யார், அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாகணும் இல்லையா. ஒருவேளை இது அவங்க வீடாக இருந்தால் டக்குன்னு அந்த பொண்ணை வந்துட்டு பேச முடியாதுல்ல, தப்பாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வாய் மட்டும் இருக்காரு. ப்ளீஸ் நான் நிலாட்ட கொஞ்சம் பேசணும், அவங்க வீடு தான் அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து கேட்குறாரு. அந்த பொண்ணா ஒரு பிடிவாதமாக இல்லை, அப்படி யாரும் கிடையாது, ஒழுங்கு மாதிரி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. டேங்கோட சின்னதாக பின்னாடி செம்ம ப்ரெஷர் ஆகிட்டு இருக்குது. உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. என்னடி சத்தவங்க, யார் வந்திருக்கா அப்படின்னு ஒரு சவுண்டு. ஜிமின் வந்து கெஸ் பண்ணிட்டாரு அது நிலா வாய்ஸ் தான் அப்படின்ட்டு. அது நிலா வாய்ஸ் தான்டா கேட்குது அப்படின்ட்டு டேங்கை பிடிச்சி பிரச்சனை இருறா, என்னை பிடிச்சி தள்ளாதடா, அந்த பொண்ணு மேலே போய் விழுந்துருவோண்டா, பட் அவள் வேறு மாதிரி தான் வந்துட்டு பிரச்சனை எடுத்த போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டுருக்காரு.
ஜிமினா அடங்குற மாதிரி இல்லை, பின்னாடி இருந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்காரு. நிலா வயசு தாண்டா கேட்குது, நிலா வயசு தாண்டா கேட்குது, அடங்க கும்பனா நில்றாங்க, சும்மா அப்படி தள்ளி விட்டுட்டு இருக்கிறேன் ஏறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேங் வந்துட்டு அப்படியே ஜிமினா வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க விட்டுட்டு, ஏம்மா நிலான்னு யாரோ ஒரு பொண்ணு இருக்காமா, இங்கே இருக்கா இல்லையாம்மா சொல்லுமா, அந்த பொண்ணு வாய்ஸ் கூட வெளியே வருது, இந்த கண்டுபிடிச்சிட்டான் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பதவிட்டு இருக்காரு. இல்லை என்னை பிடிச்சி தள்ளி விட்ருவோமா அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அப்படியே கத்திட்டு இருக்காரா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அவள் வந்துட்டு இப்போ வரைக்கும் நிலான ஒரு பர்சன் இருக்கிற மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறா, நான் மட்டும் தான் இருக்கேன் மட்டும் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. பட் உள்ளே தான் நிலா இருக்கா, ஓகேயா, உள்ளே தான் இருக்கிறா. அவள் வந்து பார்த்துட்டு தான் வந்து கேட்டுட்டு இருக்கா. நிலாவோட ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு, ஓகேயா. ஆக்சுவலி நிலாவோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கான். அவள் வந்துட்டு எப்படின்னா ஒரு எல்லாத்துலேயுமே வந்துட்டு சேஃப்டியாக இருக்கணும், கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக இருக்கணும், யாரையும் டக்குன்னு நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அதனால வந்துட்டு இப்படி சிஐடி ஆஃபீஸர் மாதிரி இது பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக கேட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படிலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறா. பாய்ஸ் வேறு எல்லாம் ஸோ நம்ப மாட்டேங்கிறா, யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதனால அப்படி வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். நீலாம் வந்துட்டு கத்திகிட்ருக்கா, என்னடி பண்ணிகிட்ருக்காங்க, யாடி வந்திருக்கா அப்படின்ட்டு அவள் கத்திகிட்ருக்கா. இந்த பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போது வந்துட்டு அவள் ஜிமின் இருக்கா இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு நிலான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், நிலாவுக்கும் அந்த வாய்ஸ் கேட்டுட்டு, ஏன்னா ஜிமின் வாய்ஸ் கேட்குது, அவர் வந்திருக்காரோ, அவங்கள விட மாட்டிக்காளா, இவரை பற்றி எனக்கு தெரியுமே, ஐயோ இவ பற்றி என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கா, சந்தேக பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள உள்ள விடுடி அப்படின்ட்டு இங்கேருந்து சவுண்டு கொடுக்குறா அவள் வந்துட்டு. ஸோ வந்துட்டு அந்த பொண்ணா இல்லை மச்சான் விட முடியாது அப்படின்னு அவன் அங்கேருந்து சவுண்டு கொடுத்துட்ருக்கா. நல்லா கம்மிட்டு நிலாதே தயவு செஞ்சு விட்டுறி, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தாண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே வந்து பார்க்கவும்ல ஒன்றும் பண்ணவும்ல, அதுக்குள்ளே எப்படி உனக்கு தெரிஞ்சவங்களா வாங்க நீ வந்து சொல்லிட்டுருக்கா அப்படின்ட்டு அவன் வேறு கத்திட்டுருக்கான். அப்போ நிலா வந்துட்டு தயவு செஞ்சு விடுடி, எனக்கு அவங்க வாய்ஸ் கேட்டுச்சுல அப்போவே தெரிஞ்சுட்டு அது எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஸோ வந்துட்டு நீ விடு அப்படின்னு சொல்லவும் அவன் விடவே மாட்டேங்கிறா. பிடிச்சிட்டு அந்த அது வாசல், அதாவது என்ட்ரன்ஸே வந்துட்டு அப்படி 2 ஹேண்டால் அப்படி வந்து ஹோல்ட் பண்ணிட்டு மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா. விட மாட்டேன்டா எவனையும் உள்ள அப்படின்னு மட்டும் நின்றுட்டுருக்கா. இப்போ வந்துட்டு டேங்க்கா செம்ம கண்டாகுது. அவள் கையை அப்படி வெடுக்குன்னு ஒரு தள்ளிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டாரு. அப்படியே வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா அப்படியே ஹாலில் தான் அந்த சோஃபா மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய வீடுலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன வீடு தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஹால், ஒரு ரூமு, ஒரு கிச்சன், ரூமுக்குள்ளே ஒரு அட்டாச்சு பாத்ரூம், அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடு தான். ஓகே, இது இப்போ ஹாலில் வந்துட்டு ஒரு டிவி இருக்கும், ஒரு சோஃபா இருக்குது, பக்கத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இப்படி வந்துட்டு ஒரு செட்டப்லாம் இருக்குது. ஸோ அதில் தான் வந்துட்டு அவள் உட்காந்துட்ருக்கா சோஃபாவில். ஸோ இப்போ அப்படியே உள்ள வந்து பார்த்தா அவள் உட்காந்துட்ருக்கா. டேங்க்கும் ஜிமினும் போய் பார்த்தோன்னே இவ்வளோ தான் இருக்காளே, அப்படி எதுக்கு தான் அந்த பொண்ணு இப்படி சொல்லிகிட்டே இருந்துச்சுன்னு டேங்க்லாம் செம்ம உட்காந்து செம்ம கோவம் வருது. ஜிமினுக்குலாம் இப்போ தான் உயிரே வருது. அதை எப்படியோ பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கிட்டே போயிட்டு உட்காரவா வேண்டாமா என்ன இது எதுவுமே கேட்கல, பக்கத்தில் போய் டக்குன்னு உட்காந்துக்கிட்டாரு. உட்காந்துட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டாரு. அந்த பொண்ணா, அதாவது நிலாவோட ஃப்ரெண்டு இருக்காள்ல, ஸோ அவள் அப்படி பார்த்துட்டு, அட பாவி என் ஃப்ரெண்டு கையை பிடிக்கிற கட்டி கம்மனாட்டி கையறான்ட்டு போயிட்டு கத்துறா. அவரை வந்துட்டு அப்படியே அடிக்க போகிறா. டயாங்க அவள் கையை பிடிச்சி அப்படியே தரத்தரன்னு இன்னொரு பக்கம் வச்சுட்டாரு. கொஞ்சம் வாயை மட்டும் நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படி பிடிச்சி இழுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்காரு. அவளா நீ யாரா மயிராண்டி என்கிட்டே வந்துட்டு வம்பளுக்கு இருக்க, யாரா நீங்கள் எங்கேருந்தா வந்தீங்க, வந்து என் ஃப்ரெண்டோட கையை வேற பிடிச்சிட்டு இருக்கோம், அப்படி பாரு அவன் எங்கள் ஃப்ரெண்டு கையை பிடிக்கிறான், உன் கண்ணத்தை பிடிக்கிறான்டா, பாரு அவள் கண்ணத்தை பிடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கண்டை கத்திட்டு இருக்கா. அவள் வந்து டச்சிடும். அவள் வந்து யாராவது பேசினாலே இது தப்பாக, அது மீன் ரொம்ப இது பண்ணுற ஆள், நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் டச் பண்ணால் எப்படி வரும். ஸோ செம்ம காண்டு அவளுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டை டச் பண்ணவும், அவளை கூட டச் பண்ண ஃப்ரெண்டை டச் பண்ணதுக்கு அந்த காண்டை வரா. அப்படி கோபப்படுறா, கடந்து குதின்னு பிடிச்சிட்டு இருக்கா. டேங்க் பிடிக்கவும் முடியாமல் கஷ்டப்பட்டு எப்படியோ பிடிச்சி வச்சுட்டு இருக்கா. லூசு கம்மனாடி விடுறா, அவனை பாடுறா என்ன பண்ணுறாண்டா அப்படின்ட்டு அவள் இங்கேருந்து கத்திகிட்டே இருக்கா. தேங்காய் வாயை மூடி அப்படி வெளியே கூட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு வெளியவே கூட்டு போயிட்டாரு. ஓகே, ஸோ இப்போ அவங்க 2 பேர் தான் ஹால்குள்ள அப்படியே இருந்துட்டு, இப்போ வந்துட்டு ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நிலா, அது ஓகே, நல்லா தானே இருக்க, என்ன ப்ராப்ளம், நீ 2 டேஸாக கஃபே பக்கமே வரல, நான் பார்க்கலான்னு நினச்சேன், பட் நீ வரல, என்னன்னு கேட்டப்போ உடம்பு ஏதோ சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே ஜிமின், பட் என்னோட ஹேண்டு
அ சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹேண்டை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது இப்போ தான் அவருக்கு தெரியுது. ஸோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹேண்டை விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நோண்டு வந்து உட்கார்றாரு. அப்போ வந்துட்டு அவளும் வந்துட்டு நான் பரவாயில்ல நல்லா தான் இருக்கேன். பட் ஃபீவர் தான் விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. ஓ உனக்கு ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவன் நெத்தி அப்புறம் வந்துட்டு அவள் கழுத்தில் அவன் தொட்டு பார்க்குறாரு. அவள் அப்படி ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு ஸ்மைல் வந்துட்டு அவளோட லிப்ஸில் தெரியுது. ஸோ அப்படி தான் அவள் பார்த்துட்ருக்குறா. ஜிமின் வந்து பார்த்துட்டு ஆமாம் ஃபீவர் அடிக்குது, என்ன எனக்கு எப்படி இப்படி ஃபீவர் அடிக்குது, டேப்லெட்ஸ் போட்டியா, டாக்டர்கிட்ட போகலாமா, வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு கை பிடிச்சிருக்காரு. அவளா ஐயோ இங்கே பாருங்கள் ஜிமின் ப்ளீஸ் கொஞ்சம் காமாகுங்க உட்காருங்க நான் சொல்கிறேன். நானும் டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துட்டேன். ஊசிலாம் போட்டாச்சு, டேப்லெட் கூட கொடுத்துட்டாங்க. டேப்லெட் நியூஸாக போட்டால் சரியாயிடும். இது வந்துட்டு எனக்கு இது நார்மல் தான் ஓகேயா அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்காக ஒன்றும் புரியலை. என்ன சொல்கிற நார்மலா அப்படின்னு மட்டும் அவர் அப்படியே வந்துட்டு சரிங்க இப்போ கம்மாயிட்டு உட்காந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு கேர்ள்ஸ் இஷ்யூஸ் மாதிரி கொஞ்சம் புரியுதில்ல என்னோட ப்ரைவேட்டாக. ஓ உனக்கு பீரியட்ஸா அப்படின்னு அவர் ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாரு. அப்போ வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆக்வர்டாக ஒரு மாதிரி பேச வச்சுட்டு ஆமாம் அதனால கூட எனக்கு இப்படி ஃபீவர் ஆகும், ஃபீவர் வரும் போகும் அப்படி தான் இருக்கும். ஸோ இது நார்மல் தான், அதனால தான் நல்லா ஃபீவர் வர முடியல அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் அப்படியே கூச்சப்பட்டுக்கிட்டே சொல்கிற மாதிரி. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு புரியுது சரி ஓகே அப்படின்னு அந்த அவள் ரொம்ப கூச்சப்படுறாள். ஸோ அதை அப்படியே டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஓகே 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 ஃபைன், ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன், ஏதாவது சாப்பிட கூட கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. உடனே அவன் வந்து ஏன் இல்லை ஷுர் வேணா உங்களுக்கு ஏதாவது காஃபி இல்லாட்டி இல்லை ஏதாவது கப் கேக் அந்த மாதிரி என்ன செஞ்சு தரவா அப்படின்னு கேட்கும். நீ ஏன் உடம்புக்கு முடியாமல் இருக்க, என்ன செஞ்சு தர முடியும், நான் சும்மா தான் கேட்டேன், ஒரு ஃபார்மலாக கேட்டாங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. நீ உட்காரு, நீ ரெஸ்ட் எடு ஓகேயா, உனக்கு தான் அந்த இது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன், நல்லா சாப்பிடு, உடம்ப பார்த்துக்கோ, கியூரான பந்தி கஃபேக்கு வந்துடும் ஓகேயா அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ போய் சிரிக்கிறா. ஓகே அப்படின்னு முன்னாடி ஹெட் நோட் பண்ணுறா. அப்புறம் அவ்வளோதான் இல்லை அப்படின்னு வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்காரு. அவன் வந்துட்டு அப்படி பார்க்க அவ்வளோதான். ஸோ என்னை பார்க்க தான் வந்தீங்களா என்ன? ஆமாம் என்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவள் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிக்கிறா. பட் அப்படி கீழே குனிஞ்சு வந்துட்டு சிரிக்கிறா. ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பார்த்து சிரிக்கல, கொஞ்சம் அப்படி கீழே கொஞ்சம் வெக்கப்பட்டு சிரிக்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்கிறா. ஜிமினுக்கும் தெரியாமல் இல்லை மனுஷங்க அவரும் வந்துட்டு செம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கார். அப்படி தான் இருக்குது. அங்கே பார்த்தா டேமுக்கும் அந்த பொண்ணு ஐ மீன் நிலாவோட ஃப்ரெண்டுக்கும் வந்துட்டு செம்ம ஒரு வாரே போயிட்டுருக்குது. 2 பேரும் மாற சண்டை போட்டுருக்காங்க. நீ எப்படி என்ன மாதிரின்னு சொல்லுவேன், நீ அப்படி தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கத்த, நீ எப்படி நீ எனக்கு கம்மநாட்டின்னு சொல்லுவேன்டா அவர் கத்த, இந்த பக்கம் நீ கம்மநாட்டி கபோதி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் கத்த, இப்படி மாற அங்கே ரோட்லேயே பெரிய சண்டையிட்டுருக்கு. அவங்க கூத்த ஒரே வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் போகிற வரவங்களாம் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க இவங்க பண்ணுறது இதெல்லாம். இப்போ தான் ஜிமினுக்கும் நிலாவுக்கும் ஹிட் ஆகுது. ஒரு ரெண்டு பர்சனை வந்துட்டு இப்போ வெளியே அனுப்பி விட்டோம். வெளியே போனாங்களே நம்மளை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறதுக்காக. அவன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ தான் தோணுது. ஏன்னா வெளியே அவ்வளோ சவுண்டாக போயிட்டுருக்குது. என்ன சவுண்டு அப்படிங்க மட்டும் தெரியாமல் இப்போ தான் அவங்களுக்கு ஹீட் ஆகுது. அவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறது தெரியும். 2 பேரும் இப்போ கொஞ்சம் அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே வெளியே வராங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே ஆள் மாற 2 பேரும் முடிய பிடிச்சி விளைஞ்சிட்ருக்காங்க. டேம் வந்துட்டு நிலாவோட ஃப்ரெண்டோட ஹேரை பிடிச்சிருக்கேன், நிலா வந்துட்டு டேமோட ஹேரை செம்ம கிரிப்பாக பிடிச்சிருக்கேன். மாற முடிய பிடிச்சி விளைஞ்சிட்ருக்காங்க. 2 பேரும் அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. நீ தாண்டா அப்படி நான் தாண்டா அப்படின்னு வந்துட்டு செம்ம சண்டை போயிட்டுருக்குது. டேமுக்கு அவள் பிடிச்சி அடிக்க, டேமோட ஹேண்டை பிடிச்சி அவள் கடிக்க அப்படிங்கிற மாதிரி வேற மாதிரி சண்டை போயிட்டுருக்குது. அவன் உனக்கு நான் சலிச்சு விளாடா வந்துட்டு செம்மாடி அடிச்சிட்ருக்குறா. ஜிமினுக்கு இதை பார்த்து என்ன பண்ணுனே தெரியல, அப்படியே திருத்தன்னு முடிச்சிட்ருக்காரு. நிலாவுக்கும் என்ன பண்ண தெரியல. இருந்தாலும் அவள் அப்படியே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படியே போகிறாள். போயிட்டு ஏய் இங்கே பாரு, ஏய்
இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே டக்குன்னு இழுத்து விட்றா. அவர் முடிய விட்டு ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்குற நீ அப்படின்ட்டு அவளை வந்து கத்துறா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஏய் நீ சும்மா நீ என்னை பற்றி என்ன சொல்கிறமா என்னை பற்றி என்ன சொல்கிறான்மா அவர் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார், நீலாம் அவரை ரொம்ப எதுனா பேசியிருப்பேன் எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவள் வந்து அதாவது நீலாம் வந்து திட்டுறா அந்த பொண்ணை. அவன் வந்துட்டு மச்சான் இல்லடி அவனாடி ஒழுங்கு ஓவராக பேசலாம் எனக்கு தெரியும் நீ வாய மூடு நீ அவரை விட ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லவும் அவள் ஏதோ சரி நீ அவள் வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு ஓகே அப்படின்னு மட்டும் ஹேரை விட்டுட்டு இப்போ அவளும் அவள் ஹேரெல்லாம் அப்படி வந்துட்டு அவர் விட்டுருப்பாரா. ஸோ அதெல்லாம் பார்த்தா அப்படியே 2 பேருக்கும் அப்படியே முடியெல்லாம் அப்படியே மெஸ்ஸியாகி ஒரு மாதிரி இப்படி ஏதோ இந்த பஞ்சத்தில் அடிபட்டவங்க தலை மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பஞ்செல்லாம் பிச்சு பருத்தி போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது 2 பேரோட ஹேரும். அவள் ஹேர் கூட பரவாயில்ல, டேங்கோட ஹேரெல்லாம் பார்க்க சகிக்கல அந்த அளவுக்கு இருக்குது ஒரு மாதிரி கர்ண கொடூரமாக்கி வச்சுருக்கா முடியெல்லாம். டேங்கா ஒரு பக்கம் அலாத கடைக்கு நிற்காது, என் முடியெல்லாம் பிடிங்கி போட்டாளா. அவள் ஹேர் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால கையோட வரமாட்டேன்ட்டு என் ஹேர் அவளுக்கு நல்லா கொத்தா பிடிச்சி வைக்கிற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சி எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டான் மச்சான். என் வந்து முடியே போயிருந்த மாதிரி இல்லைடா ஏதோ பயமாக இருக்குடா சட்டை விழுந்துருமோன்னு அப்படின்ட்டு டேங்கு செம்மையாக புலம்பிட்டு இருக்காது ஜிம்மினை பிடிச்சி. ஜிம்மினை வந்துட்டு சேர மச்சான் நம்ம அதுக்கு ஏதாவது ஹேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம்டா இந்த ஒரு வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா அப்படிங்க மட்டும் சொல்லுவோம். ஒன்று நம்பி கூட வந்தால என்ன எப்படி நேக்கா கோத்து விட்டுது நீ போயிட்டு அப்படின்ட்டு அவர் செம்மையாக அழுகிறாரு. ஜிம்மினை கட்டி பிடிச்சிட்டு ஜிம்மினை வந்து சேர்றா மச்சான் பார்த்துக்கலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அங்கே தான் கம்பெனி இருக்காரு. இங்கே நீலாம் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு எப்படி கம்பெனி அப்படியே வந்துட்டு சரி பாடி போகலாம் அப்படின்னு சொல்லவும் அவளை வந்துட்டு சரி நீ சொல்கிறேன்னு விடுறேன் அப்படிங்க மாட்டேன் அவளை வாய் முட்டு இருக்கா இப்போ தேங்காய் இது விடுறியா நான் உன்னை விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு மாதிரி கற்று இப்போ மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ சண்டை மாதிரி முன்னாடி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. தேங்க மறுபடி முன்னிட்டு போக அவள் முன்னிட்டு வர நீலாம் வந்துட்டு ஒரு நிமிஷம் வாயை முட்டிருக்கேன் சும்மா நைன்னு கத்திக்கிட்டேன் எனக்கே உடம்பு சரியில்லை ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தணும். 2 பேரும் வந்துட்டு சரி பாவம் அவளை எதுக்கு டென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு வாயமுட்டாங்க 2 பேரும். இப்போ அப்படியே தான் ஜிம்மின் வந்து பார்த்துட்டு ஓகே நிலா நான் கிளம்புறேன் டைம் ஆயிடுச்சு நம்ம நீ க்யூரான வந்து பிந்தி மீட் பண்ணலாம். ஓகே ஜிம்மின் மீட் பண்ணலாம். ஜிம்மின் க்யூரான வந்த பின்னி தான் நீங்கள் மீட் பண்ணணும், ஐ மீன் கஃபேல தான் மீட் பண்ணணும்னு கிடையாது, என் வீட்டுக்கு வந்து கூட நீங்கள் எப்போ வேணாலும் என்னை மீட் பண்ணலாம். இல்லைன்னா என் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்கிட்ட ஃபோனில் கூட பேசலாம் ஓகேயா அப்படின்னு சொல்லவும் ஜிம்மினுக்கா ஒரு பக்கம் அப்படியே சிரிப்பு அப்படியே வருது. இருந்தாலும் நான் அப்படியே லைட்டாக ஹைப் பண்ணுறேன் பட் தெரியுது பச்சையாக தெரியுது அவர் சிரிக்கிறாரு அதுக்கு அப்படி ஃபேஸெல்லாம் ஒரு ப்ளஷ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. அவளும் லைட்டாக ப்ளஷ் பண்ணிட்டே தான் அப்படி சொல்லிப்பா. ஸோ அப்படியே அவள் சிரிச்சிட்டே வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு ஹேண்டு புக்காக பிடிச்சிட்டு ஓகே ஜிம்மின் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருப்பா. இப்போ அப்படியே தான் ஜிம்மின் அப்படியே திரும்பிட்டு அப்படியே இந்த தனுஷ் பாட்டு தான் அப்படி உள்ளே ஓடிட்டுருக்கு. ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா அந்த மாதிரி செம்மையாக கொத்தாட்டம் போடணும் போல இருக்கு அவருக்கு வந்துட்டு ஜிம்மினுக்கு வந்துட்டு அப்படி இருக்குன்னு அது என்ன பாட்டு ஒத்த சொல்லலாம் யோசித்தான் அந்த பாட்டு அந்த பாட்டில் வர்ற மாதிரி அவருக்கு அப்படி குத்தாட்டம் போடணும் அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு புரியுது அவளுக்கும் நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது புரியும். அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஒரு ஹாப்பினஸ். ஸோ அவர் அப்படியே வந்துட்டு டேங்கோட ஷோல்டர் மேலே ஹேண்டை போட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே 32 போல் வெளியே தெரிகிற மாதிரியே வந்து இப்படி கூட்டிகிட்டு அப்படி போயிட்டுருக்காரு. டேங்கா செம்மையாக மோஸ்ட் வர்றாரு. ஒன்றால் தான் டைம் விட நான் அப்போது கூட வந்ததுக்கு எந்த அளவுக்கு நீ கோத்து விட்ருக்க தெரியுமா அப்படின்னு பண்ணிட்டு அவரோட முடியெல்லாம் அப்படி காட்டுறாரு. லைட்டாக சும்மா அப்படி கையை வச்சுருந்தாலே அப்படியே வருது முடியெல்லாம் கையோட. ஏன்னா அது சும்மா ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. அவள் பிடிச்சி இழுத்ததுலேயே அப்படியே வந்துட்டு லைட்டாக இருந்தாலும் கையோட வர்ற மாதிரி இருக்குது. டேங்கா கண்ணீர் தான் தாரையாக வருது. எனக்கு ஏன்டா அப்படி பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஸோ சரி மச்சான்னு சொல்லிட்டு அவரையும் அப்படியே கம் பண்ணி அப்படியே கூப்பிட்டு தராரு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. ஜிம்மினும் நிலாவும் செம்மையாக வந்துட்டு ஹாப்பியாக பேசுகிறாங்க. செம்ம இடத்துல வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு சில இடங்களில் வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே தான் இருக்குது. டேஸ்லாம் போகுது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1 மந்த்தாக அவர் அங்கே இருந்திருப்பார். நான் 1 மந்த்துக்குன்னு 1 இயர்னு சொல்லியிருப்பேன். சாரிடா தெரியாமல் சொல்லிட்டேன். அந்த இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு பாட்டில் வந்துட்டு அப்படி தான் 1 இயராக இருக்கவங்க மாதிரி சொல்லி வச்சுருப்பேன். சாரி 1 மந்த்து போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கிட்ட ஆகுது.
இப்போ 2 மந்த்தாக பாரிஸில் தான் இருக்கார். கொரியாவுக்கு போகவே இல்லை. மனுஷன் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். டயங்களும் எங்கள் அப்பாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு செம்ம அழுக. அவர் விடுற மாதிரில நீ இருந்துதானே ஆகணுன்ற மட்டும் செம்மையாக பிடிச்சி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜிபினுக்கா நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிபினை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு. டேங்காக முடியலை, நான் போகணுண்டா. 3 மாதம் ஆச்சுடா என் வீட்டு பக்கம் போய் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கதறிட்டு இருக்காரு. ஜிமி விடுறவே இல்லை. அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் அப்படி போயிட்டுருக்குது. இப்போ வந்துட்டு ஒன் டே என்ன ஆகுதுன்னா, ஜிமின் வந்துட்டு கால் பண்ணுறாரு நிலாக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஜிமி. நிலா, உன்கிட்ட ஒன்று சொல்லணுமே. என்கிட்டயா? என்ன சொல்லணும்? அது மீட் பண்ணி தான் சொல்லணும். நாளைக்கு நைட் 10 o'clock இந்த பிளேஸ்க்கு வர முடியுமா? எந்த பிளேஸுக்கு? ஈஃபில் டவர். அங்கே எதுக்கு? அங்கே வா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், முக்கியமான விஷயம். லைஃப் சம்மந்தப்பட்டது. ஓ, லைஃப் சம்மந்தப்பட்டதா? ஆஹா, சரி, ஓகே ஜிமி, கண்டிப்பாக வந்துடுறேன். உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆஹா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க? வாழ்க்கை முழுக்க. என்ன? இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் வந்து நான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆஹா, சரி, ஓகே ஓகே ஜிமி, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். அப்புறம் என்ன? இதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பாக வந்துடு. கண்டிப்பாக நான் அதை சொல்லி ஆகணும். என்னால் வெயிட் பண்ண முடியலை அப்படின்ட்டு ஜிம்மி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. அவளுக்கும் லைட்டாக ஏதோ புரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு வேறு மாதிரி கொஞ்சம் டாபிக்ஸ், காமெடியாக, ஃபன்னாக அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இப்போ காலும் கட் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் அப்படியே தான் அவரோட ரூம் இருக்கும் இல்லையா, ரூம் வெளியே பால்கனி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பால்கனி நின்று அப்படியே அந்த நைட் டைம் தான், ஓகே, அது நைட் டைம் தான் அவர் பேசியிருப்பாரு. ஸோ நைட் டைம் அந்த மூணு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு மூணை பார்க்கும்போது என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கி ரொம்ப அழகாக தெரியுது. அந்த மூணு பார்க்க ஃபுல் மூணு செம்ம காஜியஸாக தெரியுது. அப்படியே அதை மெஸ்மரைஸாயின்னு பார்த்துட்ருக்காரு. இந்த நிலாவை பார்த்தா எனக்கு அந்த நிலா தான் ஞாபகம் வரா அப்படிங்க மாட்டு நின்று பார்த்துட்டு அப்படியே மனசுக்குள்ள பிஜிஎம்லாம் போட்டு வேறு மாதிரி செம்மையாக ஒரு லவ் சாங்கே ஓடிட்டுருக்கு. மனசு அப்படியே வேறு லெவலில் லவ் ஃபீல் அப்படியே பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் உன் காதலா என் இதயத்தை நீ துடிக்கவை, கொஞ்சம் உன் வார்த்தையா என் காதலை நீ மிதக்கச்சை, என்னோடு நின்று கொள்ளடி, விலகி செல்ல வேண்டுமோ, என்னோடு சேர்ந்து செல்லடி, பிரிந்து போக வேண்டும். ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டோட இந்த ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆகும்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. நெக்ஸ்ட் பாட்டோட கண்டிப்பாக நான் ஃப்ளாஷ்பேக்கை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ரியாலிட்டிக்கு வரலாம். ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கே போட்டு அறுக்க முடியாது பார்த்தீங்களா, ஸோ அதனால் நான் கொண்டு வரேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தான். தேங்க்யூ, பாய் பாய்.